தைரியப்படுத்தினேன். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்காக நீர் மறுவுத்தருள் அருகிறீர். அது மாத்திரமல்ல, என் ஆத்மாவிலே என் பலன் கொடுத்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது நம்மளால் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, வேதத்தில் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மறுவுத்தருள் கொடுத்து, நம்ம பலம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நமக்கு பலத்தை கொடுத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க நம்மளை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏசியா 41:10 கூட வாசித்தனா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலை பெலிஸ்தரை கையிலிருந்து ரட்சிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான ஒரு வேத பாத்திரம் தான் சிம்சோன். அப்படிப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே இழந்து அவர் இறக்கப்படும் போது அவர் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறதான ஒரு விண்ணப்பத்தை நம்மளால் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சிம்சோன் இப்படியே தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் அந்த கடைசி நேரத்தில் எல்லாரோட வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, எல்லாமே பலத்தை இழந்து நிற்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி